பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய கிருபையின் வார்த்தை கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுகிறார், மகனே மகளே நீ அழாதே என்று. லூக்கா 7:13 ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை, ஆகார் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாள். ஆகார் சாராவுக்கு வேலைக்காரியா இருந்தார். சாராவுனால அவளுக்கு குழந்தை பெற்றுக்க முடியல. அதனால ஆகாரை யூஸ் பண்ணி அவ குழந்தை பெற்றுக்கிட்டா. ஆனா குழந்தை உண்டானால், குழந்தை பிறந்தது. ஆனால் அவள் பொறாமைப்பட்டு இந்த ஆகாரை வீட்டு விட்டு அமுச்சு விட்டுறா. ஒரு கட்டம் வரும்போது அவன் பையனுக்கும் இவனுக்கு தண்ணி இல்லாம பையன் சாகர நிலைமையில கிடக்குறான். அவ சுச்சுவேஷன் யாரும் புரிஞ்சுக்கல. சாரா புரிஞ்சுக்கல, சாராவோட ஹஸ்பண்ட் ஆபிரகாம் புரிஞ்சுக்கல. ஆனால் ஆண்டவர் அவர் சுச்சுவேஷனை பார்த்தார். பார்த்து அவகிட்ட சொன்னார், ஆகார், நான் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறேன். ஆகாரை பார்த்து சொன்னார், உன் பையனை நான் பெரிய ஜாதியை நான் மாற்றுவேன். அதே இடத்துல ஒரு துறவை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆகாரோட பையன் காப்பாற்றப்பட்டான். அதே ஆகாரின் பையன் இப்போ பெரிய ஜாதியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்க வாழ்க்கையிலும் ஆகாரோட சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கும் தெரியாது உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்க எல்லாம் சொல்லலாம், நான் வெளியே சிரிக்கிறேன் ஆனா உள்ள அழுது கொண்டு இருக்கிறேன். இல்லைன்னா நீங்க சொல்லலாம், என் சிச்சுவேஷன் யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என் நிலைமை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க அழுலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலைமை நான் புரிஞ்சுக்க நான் இருக்கேன் என்று. உன்னுடைய ஜெபத்துக்கு, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் அளிக்க நான் இருக்கேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தரிசனமாக போறார். எப்படி ஆகார் தரிசனமானாரோ, எப்படி ஆகாரின் பையனை பெரிய ஜாதி ஆக்கினாரோ, அதே போல உங்களுடைய சிச்சுவேஷன் ஆண்டவர் மாத்த, உங்களுடைய கண்ணீருக்கு பதில் அளிக்க. நீங்க பினான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், இல்லைன்னா மனம் சார்ந்த ஒரு துக்கமா இருக்கலாம். யாரும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களை புரிஞ்சுக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று, அவருடைய வார்த்தை எடுத்து படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஆண்டவர் எல்லா காரியங்களும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.